கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இந்த அருமையான வசனம் சொல்லுது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். இந்த அனுபவம் ஒரு பயங்கரமான அனுபவம். தேவன் இதை பழைய ஏற்பாட்டில் தேவ மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கும் இந்த இருதயத்தில் வசனத்தை கொண்டு போகிற ஒரு அருமையான அனுபவம் தேவையாக இருக்கிறது. பல முறை நம்ம பாவம் செய்த பிறகு அது ஒரு வாக்குவாதமாக இருக்கலாம், ஒரு சண்டையாக இருக்கலாம், ஒரு மனஸ்தாபமாக இருக்கலாம், ஒரு சின்ன பொய்யாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம செஞ்சிருவோம். ஸோ தேவ ஜனமே, இதெல்லாம் செஞ்ச பிறகு யோசிப்போம், இதை ஏன் செஞ்சோம், நம்ம ஞானமாக நடக்காமல் போயிட்டோமே, நம்ம அதை தவிர்த்துருக்கலாமே, நம்ம அதில் மாட்டிருக்காமல் வாழ்ந்துருக்கலாமே, நம்ம அந்த பாவத்தில் விழுந்துட்டோமே இப்படின்னு பிறகு பரிதவிப்பாங்க. எப்போவுமே வருமுன் காப்பது நலம். ஒரு இடி வந்து ஒரு தென்னை மரம் உடைஞ்சோ, இல்லை ஒரு இடி வந்து ஒரு பெரிய பில்டிங் நாசாகியோ, இல்லை எல்லா எலக்ட்ரிக் காரியமும் ஷார்ட் சர்க்யூட் ஆகி எல்லாமே கரிஞ்சு போன பிறகு இடி தாங்கி வச்சு பிரயோஜனம் கிடையாது. இடி வர்றதுக்கு முன்னாடி இடி தாங்கியே வைக்கணும். இதே போல தான் தேவச்சனமே, நம்ம லைஃப்பில் போராட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடணும்னா வசனத்தை வச்சிடணும். வசனத்தை வைக்கிறது மட்டுமல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படிந்துட்டிங்கன்னா பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மாம்சம் எலும்பு உங்களுக்கு விரோதமாக, உலகம் எலும்பு உங்களுக்கு விரோதமாக, உங்கள் சொந்த மாம்சமே எலும்புது, இதை விடுங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? உலகம் எலும்பிதான் ஆகும். பிசாசு நமக்கு விரோதமாக தான் இருப்பான். நம்ம சொந்த மாம்சம் நமக்கு விரோதமாக மாம்ச சிந்தனைகள் ஃபைட் பண்ணும். இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் இருதயத்தில் வசனத்தை வைங்க. வசனம் இருக்கும் பொழுது தேவை இல்லாததை உங்கள் சிந்தனையில் வந்தாலும் அது ஜெயிக்கும். ஒரு ஆன்டி வைரஸ் போல. இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட மால்வார் வைரஸ்லாம் வச்சுருப்பாங்க. நல்ல வைரஸ். இது எதுக்குன்னா, தேவையில்லாதது ஏதாவது உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ வந்தால் அந்த தேவையில்லாததை அவன் டிடெக்ட் பண்ணி அழிக்கும். சில ஸ்கேமர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, சிலருடைய லேப்டாப்புக்குள்ளாடி ஸ்பை இன்ஜின்ஸை அனுப்பிடுவாங்க. அது என்ன செய்யும்னா, இவங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, என்ன டீப்பாக வச்சுருக்காங்க, இவங்க என்ன சேட் பண்ணுறாங்க, இவங்க எதை அதிகமாக பார்க்குறாங்க, எல்லா விஷயங்களையும் அது வந்து மானிட்டர் பண்ணும். ஆனால் இதை ஞானமாக என்ன செய்யலாம்னா, ஆன்டிவைரஸ் போன்ற சில சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி யாராவது நம்மளை மானிட்டர் பண்ணுறாங்களான்னு கவனிக்கிறதுக்கு நிறைய நல்ல சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதே போல தான் தேவச்சனமே, நம்ம லைஃப்பை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான ஒரு பாதுகாவலர் தான் வசனம். இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் வச்சுட்டிங்கன்னா பிசாசானவன் உங்களை ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி அநேகர் பைபிளை வாசிக்கிறாங்க, ஆனால் இருதயத்துக்குள்ளே வசனம் போக மாட்டேங்குது. அதற்கு மெயின் ரீசன் என்னன்னு அவங்களுக்கு தெரியலை. ஆண்டோடைய சித்தமானால் இன்று இரவு ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் இதனுடைய வீடியோவை நம்ம பார்க்கலாம். எப்படி எளிமையாக வசனத்தை நம்ம தியானிக்க, இருதயத்துக்கு எப்படி கொண்டு போங்க, நம்ம அது எப்படி தியானிக்கன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டோடைய சித்தமானால் இன்று 9 மணி அளவில் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நம்ம அதை தியானிக்க போகிறோம். ஸோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம இருதயத்துக்குள்ளே வசனம் போகாமல் நம்ம சிந்தனையில் போய் வசனம் உட்காந்துக்கிடும். அதனால தான் நம்ம சில நேரம் பைபிள் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச வசனமே வந்து கொண்டு இருக்கும். இதை சபையில் பாஸ்டர் சொன்னார், இது இப்போ திரும்பியும் வருது, அதனால ஆண்டவர் பேசுகிறாரோ, இப்படிலாம் யோசிச்சு கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் பேசுகிறது அது ஒரு தனி ரீதி. சிலப்போ இன்சிடெண்ட்டாக என்ன ஆகும், பாஸ்டரும் அதை பேசியிருப்பார், உங்கள் பைபிள்லேயும் அது வந்திருக்கும், உங்கள் மொபைல்லையும் வந்திருக்கும். இது இன்சிடெண்ட்டாக நடந்திருக்கும், ஏதாச்சியாக நடந்திருக்கும். நம்ம என்ன நினச்சிருப்போம், ஆண்டவர் பேசுகிறாரு நினச்சிருப்போம். அப்படி அவர்களுடைய வாழ்க்கையை அளித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதாச்சியாக வந்த வசனத்தை கர்த்தர் பேசிட்டார்னு நினச்சி ஒரு லேண்டை வாங்கிடுவாங்க, இல்லை ஒரு திருமணத்தை பண்ணிடுவாங்க, கர்த்தர் பேசிட்டார்னு நினச்சி. அதுக்கு பிறகு அவங்க அழுவாங்க. ஸோ அதனால் கர்த்தர் சத்தத்தை இருதயத்துக்கு கொண்டு போய் கர்த்தர் இருதயத்துக்கு போகிறத நம்ம கண்டுபிடிக்கணும். காலையில் நம்ம வாசிக்கிறதுல நிறைய நேரம் நம்ம வசனம் சிந்தனைக்கு போயிடும், இருதயத்துக்கு போதான்னு பார்க்கணும்.
அதை குறித்து ஒரு தெளிவான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தேவஜனங்கள், உங்களுக்கு அதை பற்றி இன்னும் வளரணும், இன்னும் தாகமாக இருக்கிறீங்கன்னா நம்ம அதில் இணைஞ்சு நீங்கள் பாருங்கள், தெளிவாக புரியும். ஸோ இருதயத்தில் வசனத்தை கொண்டு போகிறது தான் மகிமையான விஷயம். நிறைய பேர் கொண்டு போயிடுவாங்க, நிறைய பேருக்கு கொண்டு போக தெரியாது. அது ஃபுல்லாக தலையில் இருக்கும், அறிவாக மாறிக்கொண்டு இருக்கும். உடனே அவங்க யோசிப்பாங்க, சண்டே கிளாஸ்லேயும் சொல்லி தந்தாங்க, யூத் மீட்டிங்லேயும் சொல்லி தந்தாங்க, எல்லாம் இதே வசனம் தானே வருது, எல்லாம் கோஇன்சிடெண்ட்டாக இருக்குதே, ஒரு வேளை கர்த்தர் பேசுகிறாரோன்னு நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆவாங்க. ஒரு அருமையான வெகுளியான ஒரு கதை உண்டு. ஒரு மனிதன் இப்படி தான் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை தினமும் அவன் ஒரு மாடலில் அவன் தியானிப்பான். அவன் நினைக்கிறது இப்படி தியானிச்சா ஆண்டவர் நம்மளோடு பேசுவார்னு சொல்லிட்டு வேத வசனங்களை அப்படியே என்ன செய்கிறது, குருட்டுத்தனமாக அவன் வாசிக்கிறது. இது நிறைய பேர் இந்த தவறை செய்வாங்க. அப்படியே பைபிளை அப்படியே கையை என்ன செய்வாங்கன்னா, கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு பேஜை திறந்துட்டு ஒரு வசனத்தை தொட்டுட்டு அதை அப்படியே பார்ப்பாங்க. இதை தான் இவன் செய்கிறது. அப்போ இவன் என்ன செஞ்சார்னா, இந்த கதை அநேகருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இவருடைய வேலையே இதுதான். தினமும் ஆண்டவரை நான் என்ன செய்யணும். இப்போ இவர் திறக்கிறாரு, கையை வைக்கிறாரு, கண்ணை திறந்து பார்க்குறாரு. இவர் வச்ச பேஜில் போட்டிருக்குது, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். அடுத்து திரும்பி என்ன செய்கிறாரு, கையை வைக்கிறாரு, திறந்து பார்க்குறாரு, தாமதியாதேன்னு போட்டிருக்குது. திரும்பியும் கண்ணை மூடுறாரு. ஐயோ என்னடா நம்ம தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லையான்னு சொல்லிட்டு ஏதாவது செய்யாத, ஏதாவது உன்னை காத்துக்கொள்ளுன்னு ஏதாவது வருதான்னு பார்த்து வச்சா, தாமதியாதே சீக்கிரமாக போய் செய், நீ நினச்சதை செய், சீக்கிரமாக செய்யின்னு இன்னொரு வசனம் வருது. அப்போ இவருக்கு வேறு வழியே இல்லை. வசனம் தெளிவாக சொல்லிவிட்டு 3 தடவை செக் பண்ணிட்டாரு. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான், தாமதியாதே நீ நினச்சதை சீக்கிரமாக செய், இப்போ வேறு வழியே இல்லை. அப்போ யோசித்து பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கி நிறைய பேர் வித்தியாசமாக வேதத்தை தியானித்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஆவியானவர் சொல்கிறாரு, இருதயத்துக்கு வசனத்தை கொண்டு போகணும்னா நம்ம இஷ்டத்துக்கு வாசிக்காமல் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் படி நம்ம வாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஸோ இருதயத்தில் வசனத்தை கொண்டு போகிறது அது ஒரு அருமையான விஷயம். அதை ஆவியானவர் செய்கிறார். ஸோ அதனால் நம்ம இருதயத்துக்கு வசனத்தை கொண்டு போவோம், நம்ம பலனடைவோம். கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயத்துக்கு போச்சுன்னா நம்ம பாவம் செய்யாதபடி நம்மளை பாதுகாக்கும். ஒரு விசை நான் ஒரு இடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு பெரிய லாரி அப்படி போகுது. லாரினா அது ஒரு மினி லாரி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா பாறை கற்களை உடைத்து தூக்கி உள்ளே போடுவாங்க. அப்போ நான் நினச்சேன், இந்த குட்டி லாரி நசுங்கிருமே, ஒரு டிம்போ மாதிரி இருக்குது, அது நசுங்கிருமே. அது நிறைய கல்லெல்லாம் போடும் பொழுது அந்த டிம்போ, அந்த குட்டி லாரியினுடைய ஓனர் என்ன செய்வார், கண்டிப்பாக அந்த லாரி வீக் ஆகுமே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அந்த லாரி என் கிட்ட வழியாக திரும்பி கல்லை ஏற்றிட்டு போகும் பொழுது தான் கவனிக்கிறேன், அதுக்குள்ளாடி நிறைய ரப்பர் ஷீட்டை விரித்து வச்சுருக்காங்க. நமக்கு இடையில கேப் இருக்கும்ல, அது வழியாக பார்க்கும்போது தெரியுது, பாறையை உடைத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் நிறைய ரப்பர் ஷீட்டை வச்சுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கல்லை மேலே தூக்கி வைக்கிறாங்க. அப்போ இந்த ரப்பர் ஷீட், நான் சொல்கிறது இந்த லாரி டயர் சைஸுக்குள்ளே பெரிய அந்த டயர் சைஸில் உள்ள ரப்பரை படுக்க வைத்திருக்கிறாங்க. அந்த ரப்பருக்கு மேலே தான் என்ன செய்கிறாங்க, கல்லை தூக்கி போடுறாங்க. இப்போ லாரிக்கு வெயிட்டை சுமக்கிற வேலையே இருக்குதே தவிர லாரிக்கு ஒரு டேமேஜும் வராது. ஸோ இதே போல தான் தேவஜனமே, நம்ம இருதயத்தில் பிசாசு நிறையா அப்படியே கவலைகளை தூக்கி போடுவான். நம்ம கண்ணில் தூசி விழுந்துட்டுன்னா நம்மளால் வாகனம் ஓட்ட முடியாது. இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் சில பாவத்தை அள்ளி தூவி போடும் பொழுது வசனம் என்ற இந்த ரப்பர் ஷீட்டு போல நம்ம வசனம் நம்ம இருதயத்துக்குள்ளே படிந்து இருக்கும் என்றால் என்ன ஆனாலும் நமக்கு ஒரு டேமேஜும் வராது. நம்ம ஃபீல் பண்ணுவோம், பாவம் வந்திருக்கு, போராட்டம் நமக்கு முன்னாடி வந்திருக்குதுன்னு தெரியும், ஆனால் நம்ம அதில் பலவீனப்பட மாட்டோம். காரணம் வசனம் உள்ள இருக்குது. இதே போல தான் தேவஜனமே, நம்ம இருதயத்துக்குள்ள வசனத்தை வைத்துக் கொள்ளலாம். எந்த பாவத்தையும் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணும்னு தாகத்தோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு பேருக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் எந்த பாவம் அவங்களை எதிர்த்தாலும் அதை ஜெயித்து எழும்ப இந்த வசனம் இருதயத்துக்கு போக அவர்களுக்கு உதவி செய்தரலும். ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். என்னென்ன போராட்டத்தோடு இருக்கிறார்களோ அந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயித்து எழும்ப உதவி செய்யும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் ஒரு அருமையான பதிவை பார்க்கலாம். 9 மணி அளவில் தேவ ஜனங்கள் அதில் மீட் பண்ணுங்கள். நமக்கு ப்ரேயர் டைமில் இது வராது, ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் வரும். ஸோ தேவ ஜனங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறீங்கன்னா இருந்துக்கோங்க. அதில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ. உங்களை அதில் சந்திக்கலாம்.